இப்போ சர்ஜரி ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன் வாட் கேஸ் தே ஷுட் நெவர் லிஃப்ட்? அவங்க லிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது சர்ஜரிக்கு அப்புறம்? எஸ், சி ஒன்ஸ் ஹெர்னியா அப்படின்றது வரத்துக்கு இஸ் தேர் அ ஜெனட்டிக்கல் கோஎஃபிஷியன்ட், இல்லைன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி லைஃப் ஸ்டைல்? நோ, சி இட்ஸ் டிஃபிகல்ட் டு சே. இப்போ somebody has extreme fatty liver, what is the treatment available? So there are various causes for fatty liver. வெல்கம் டு த கிரைண்ட் பாட்காஸ்ட். மக்களே, இன்னைக்கு நம்ம கூட மண்டையை திறந்து பேச வந்திருக்கிற கெஸ்டோட பேர் டாக்டர் பிரேம்குமார் பாலச்சந்திரன். இவர் கிளினிக்கல் லீட் in the Institute of Hernia Surgery and Abdominal Reconstruction in Apollo Hospitals. இது இவரோட குவாலிஃபிகேஷன்ஸ். ஆனால் இதை தாண்டி இவர் ஒரு அமேசிங் ஹியூமன் பீயிங் அண்ட் என்னோட ரொம்ப நாள் நண்பர், நெருங்கிய நண்பர். அப்படின்றதுனால பாட்காஸ்ட்டில் இன்றைக்கி அவர்கிட்ட பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்க போகிறோம். வெல்கம் டு த பாட்காஸ்ட் டாக்டர். Such a pleasure to be here, Biglee. Thank you so much. தேங்க்யூ டாக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னும்போது அப்டாமினல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன டாக்டர், அண்ட் ஹெர்னியானா என்ன? இப்போது பேசிக்லி இட்ஸ் அ வெரி வெரி காமன் டிசீஸ். ஹெர்னியா வந்து தமிழில் குடல் இறக்கம் அப்படிம்போம். ஸோ நார்மலி ஒரு உடலோட பாகம் வந்து a part of your body வந்து has a respectable place where it should be. அதாவது ஒரு உடல் உறுப்பு அந்த இடத்துல இருக்கணும். ஏதோ ஒரு வேறு காஸ்னால, ஒரு ப்ரீவியஸ் சர்ஜரியோ இல்லாட்டி அன்ட்ரெயின்டு பாடி பில்டிங் பண்ணுறதுனாலையோ இல்லாட்டி ரொம்ப எக்ஸசிவ் காஃபிங், ஏதாவது நம்ம வயிறோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுற ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த குடல் வந்து கீழே இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் கால்ட் அஸ் ஹெர்னியா ஆர் குடல் இறக்கம். நவ் ஹெர்னியா வந்து இட் இஸ் அ சர்ஜிக்கலி கரெக்டபிள் டிசீஸ். இது வந்து மருந்து மாத்திரையில் வந்து குணமாகாது. ஓகே. ஏன்னா வந்து இது இட்ஸ் அ அனட்டாமிக்கல் டிஃபெக்ட். அதாவது நம்ம உடல் செவரில் வந்து ஒரு பலவீனம். இது வந்து ஒரு சளியோ ஒரு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு செவர் இருக்குது, ஒரு டேம், அதில் வந்து ஒரு ஹோல் வந்துட்டு அதில் வந்து தண்ணி வெளியில் வருது. ஆப்வியஸ்லி யூ நீட் டு க்ளோஸ் தட் ஹோல் டு ப்ரிவெண்ட் வாட்டர் ஃப்ரம் கமிங் அவுட். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பலவீனமாக வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணி, ப்ராபப்ளி வில் டாக் அபவுட் தோஸ் திங்ஸ் லிட்டில் லேட்டர், பட் திஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஹெர்னியா ஆர் குடல் இறக்கம். இப்போ நீங்கள் அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஓவர் தி இயர்ஸ் பழங்காலத்திலிருந்து ஓப்பன் சர்ஜரிஸ் நிறையா நடந்திருக்கு. இப்போ ஆல்சோ லேப்ரோஸ்கோபி ஆல்சோ. இந்த மாதிரி ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது அந்த ஹெர்னியா லைன், அந்த ஃபுல் சர்ஜிக்கல் ஸ்காரே வந்து வீக்கன் ஆகி பெரிய பெரிய ஹெர்னியாஸ் 10 சென்டிமீட்டர் சைடில் இருக்கிற ஹெர்னியாஸ், யூனோ த சைட் ஆஃப் த பாடி, ஆல் டிஃபிகல்ட் ஹெர்னியாஸ் எல்லாம் வந்து அது சாதாரணமாக சும்மா வழக்கமான ஹெர்னியா சரி பண்ணுற மாதிரி சும்மா போய் தையல் போட்டு ஒரு வலை வச்சுட்டு வர முடியாது. ஸோ இதுக்குன்ட்டு வந்து யூ ஹேவ் வெரி காம்ப்ளெக்ஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் வெரி டிஃபிகல்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆல்சோ. அண்ட் இப்போது இது வந்து ஒரு தீஸ் ஆர் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா நம்ம அப்டாமினல் வால் லேயர்ஸே வந்து காம்ப்ளெக்ஸாக அதை ஓப்பன் பண்ணி செப்பரேட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணி காம்ப்ளெக்ஸ் 6 hours 7 hours ஆப்ரேஷன்ஸ், ஆல் தீஸ் ஆர் கால்ட் அஸ் அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கிவ்ஸ் அ கிளியர் பெர்ஸ்பெக்டிவ் டாக்டர். இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே கொஞ்சம் போகலாம். ஸோ தட் I know it's a very motivational thing, அதனால் I want the audience to know. உங்களை வந்து ஸ்காட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் பாதி நாள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு உங்கள் பேட்ச் எல்லாம் சொல்லுவாங்க. வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஸ்டடி ஸோ மச் டாக்டர்? எங்கள் ஃபீல்ட், as everybody knows, the medical field is very very competitive. Like in any field, உங்கள் பாடி பில்டிங் ஃபீல்டையும் எவ்வளோ காம்படிஷன் இருக்கோ அதே அளவுக்கு, இஃப் நாட் மோர், மெடிக்கல் ஃபீல்டையும் காம்படிஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம். நீங்கள் ஒரு ஃபீல்டில் ஷைன் ஆகணும்னா, லைக் நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் ஃபீல்டில் ப்ராமினென்ட் ஆனீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் யூ ஒர்க் ஹார்ட் டு பி ஹூ யூ ஆர் டுடே. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஃபேமஸ் ஆர் அ குட் சர்ஜன், அந்த எஃபர்ட் நம்ம போட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சும்மா பேசிக்காக ஒரு MS படிச்சுட்டு நாளைக்கு நான் போய் பெரிய ஆளுலாம் ஆக முடியாது. அண்ட் சர்டன் ஃபீல்ட்ஸில் வந்து சும்மா ஒரு பேரை வச்சுட்டு யூ கேன் நாட் பிகம் அ கிரேட் கை. ஸ்டஃப் இருந்தால் தான் நீங்கள் முன்னேறி வர முடியும். எத்தனை நாள் தான் நீங்கள் ஒரு ஃபால்ஸ் நேமை வச்சுட்டு நீங்கள் பாடிட்டு இருக்க முடியும்? Unless you are good in your field, your work only will show. இப்போது ஒரு 1 year மேபி ஒரு ஏதோ ஒரு பேர் வச்சு நீங்கள் ஓட்டலாம். பட் இந்த லாங் டேர்ம் டு பி அ குட் சர்ஜன், டு பி அ ரெஸ்பெக்டபிள் சர்ஜன்,
நீங்கள் நல்லா வேலை செஞ்சால் தான் ரிசல்ட்ஸ் வில் ஷோ. ஸோ டுவர்ட்ஸ் திஸ் எண்ட் தான் நான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் தான் எம்பிபிஎஸ் பண்ணேன் பிஎஸ்ஜியில். அதுக்கப்புறம் ராமச்சந்திராவில் எம்எஸ் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டான்லியில் ஒர்க் பண்ணேன் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில். அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட் போனேன். அதான் ஸ்காட்டி என்ன. ஸோ அங்கே வந்து அப்போ ஒரு புது டிகிரி மாஸ்டர் ஆஃப் மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி அப்படின்னு ஒரு டிகிரி இருந்துச்சு. தட் இஸ் மினிமல் ஆக்சஸ் சர்ஜரினா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ அதில் வந்து அந்த யூனிவர்சிட்டி வாஸ் கண்டக்டிங் அ நியூ கைண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன். ஸோ யூகேயில் போய் அதை படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஐ கேம் பேக் அண்ட் அதுக்கப்புறம் ஜெம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். தென் மூவ் ஓவர் டு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி. அங்கே ஒரு 3 years ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் தென் மூவ் ஓவர் டு அப்போலோ. ஸோ திஸ் இஸ் த ஜேர்னி ஆக்சுவலி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீசெண்டில் கூட யூ வெண்ட் ஆன் டு ரீட் அபவுட் சர்ஜரிஸ் நியர்பை. யூ ஹேவ் டு கீப் அப்டேட்டிங். நம்ம ஃபீல்டில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சர்ஜரிலாம் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஸோ ஆஸ் டைம் கீப்ஸ் சேஞ்சிங் நம்மளும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ நடுவில் இன்பிட்வீன் நான் பிரசல்ஸ் போயிருந்தேன் யூரோப்பில். அங்கே போய் ஒரு 15 days அக்ரெடிட்டேஷன்ஷிப் இன் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணேன் ஒபிசிட்டி சர்ஜரியில். அதுக்கப்புறம் ஹாங்காங் போனேன் ஒரு 15 days ஃபார் ரொபாட்டிக் சர்ஜரி. அண்ட் லேட்டஸ்ட்டாக 2019 USA போனேன் ஃபார் abdominal wall reconstruction. ஸோ யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட். அப்புறம் தான் யூ வில் பி இன் டச் வித் டைம்ஸ். ஸோ இப்போதுக்கு வந்து சர்ஜிக்கல் ஃபீல்ட் இஸ் க்ரோயிங் பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ். எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வருது. அது வி ஹேவ் டு லேர்ன் டு கீப் இன் டச். இப்போ டாக்டர் பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னாரு த வெயிட் லாஸ் சர்ஜரி. அதை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். முதல்ல டாக்டரோட பர்சனல் லைஃப்பை இன்னும் கொஞ்சம் தோண்டுவோம். சரி டாக்டர், இப்போது வி போத் மெட் ஃபார் ட்ரைனிங். கரெக்ட். ஸோ யூ ஆர் சீயிங் அ லோ அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து ட்ரைனிங் சேஞ்ச்ட் அப்படின்றது வந்து ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும். பட் ஐ நோ இட்ஸ் வெரி மோட்டிவேஷ்னல். ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கு வெயிட் ட்ரைனிங் உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு அண்ட் இப்போ எப்படி ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ தட் வாஸ் அ பேட் பார்ட் ஆஃப் மை லைஃப். எல்லாருக்கும் வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸோ ஏதோ சில ப்ரொஃபஷனல் டெசிஷன்ஸ்னால ஐ வென்ட் த்ரூ அ ரஃப் பேட்ச் ஐ கெஸ் ஃபார் அ கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஐ கெஸ். ஸோ அந்த டைமில் ஐ வாஸ் இட் அன் ஆல் டைம் லோ. அண்ட் முந்தியெல்லாம் ருட்டீனாக நான் ஜிம்முக்கு போவேன். பட் ஒரு விதவுட் ப்ராப்பர் ட்ரைனிங். அது எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சும்மா போய் ஏதோ ஒரு டம்பல் தூக்குவேன், ஓடுவேன். தென் சப்சிக்வெண்ட்லி ஐ ரியலைஸ் தட் சம்திங் இஸ் ராங். I was not my usual self. அந்த ஜோஷ் இல்லை கொஞ்சம் யூ கேன் சே ஐ வுடன்ட் சே கிளாசிக்கல் கிளினிக்கல் டிப்ரெஷன் இல்லை, பட் பார்டர்லைன் ஐ வாஸ் நாட் நார்மல். அண்ட் ஐ வாஸ் ஹேவிங் டிஃபிகல்ட்டிஸ் இன் ப்ரீதிங். லைக் யூ நாட் யுவர் யூஷுவல் செல்ஃப். கெயின்ட் அ லாட் ஆஃப் வெயிட். அப்போ தான் ராஜீவ் our common friend சொன்னா, I went and told him, Rajiv, this is happening. I need to get out of this shit. I'm just not happy. So he only said, I have a good friend called Biglee. You go meet him. He's an awesome personality. And I think that was one of the best decisions I've made in my life to meet you. So அதுக்கப்புறம் subsequently, we both used to train a lot together. I mean like official, proper training. அப்போ தான் நான் கரெக்டாக ஜிம்முக்கு வந்து எப்படி ட்ரெயின் பண்ணோம். Not only the exercise aspect, but also the diet aspect. How to rejuvenate yourself, how to do everything I learned from you. And that really has taken me a long way. So, see, what I am trying to tell the people is that you should have a particular aim. Some people, they want to develop muscles. Some people, they want to get mass. Some people want to get shredded. For me, I just wanted to become fit and healthy. So, basically, that was my aim. And initial aim. Yeah, initially, that was at least to get back to normal. So, and Biglee's training, my God. It is like சிம்பிளாக சொல்லணும்னா டாக்டர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார். நானும் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். My God, the best part, he'll be counting. He'll say 25 reps. He'll say 1, 2, ஒரு 20 வரும். 20லேயே ஒரு 10 ரெப் வரும். 20, 20, 20, 22, 20, 21. You will just feel like crying, man. But really, I mean, it is a enjoyable pain. I love those workouts, really. ஏன்னா அதாவது வந்து ட்ரைனிங் வந்து நம்ம எவ்வளோ இன்டென்ஸாக கொடுத்தாலும் ஒரு சில பேர் வந்து ஐயோ அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஹி வில் லுக் ஃபார்வர்ட். கோச் இன்னைக்கு லெக்ஸ் வச்சு செய்ய போகிறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்பார். அண்ட் நெக்ஸ்ட் டே அந்த பெயினை வந்து ஹி யூஸ் டு என்ஜாய். அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத தாண்டி வந்து ஒரு கோச்சாக வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா அந்த ஒரு எந்தூசியாசம் டு டூ அ ஹார்ட் ஒர்க் அவுட். நீ என்ன ஒர்க் அவுட் கொடுத்துட்ற பார்க்குறேன், நான் அதை இன்றைக்கி செஞ்சுருவேன் அப்படின்னு அந்த ஒரு சேலஞ்சிங் மென்டாலிட்டி இஸ் வாட். அதாவது அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு வாட்டியும் புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது யுவர் பாடி ப்ராக்ரஸஸ். ஸோ டாக்டர் வந்து சொன்னார் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஃபிட்னஸ் அப்படின்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்ட்டு. தேர் வாஸ் அ பாயிண்ட் வேர் வந்து இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இவரை வந்து ஹல்க் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஹி ஹேட் புட் ஆன் மாஸ். Yes, I had, yes. அண்ட்
he handles tremendous amount of weights. அதாவது எப்படின்னா ஒரு என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போது இந்த ஸ்டிக்மா என்ன அப்படின்னா நிறைய வெயிட்ஸ் தூக்கக்கூடாது, இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்லாம் வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அ ப்ரொஃபஷ்னல் மெடிக்கோ அவர் he understood the importance of training and he kept pushing அப்படின்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக வந்து we know each other. Correct. And officially I think almost 5 years I've been training with him. More than 5 years. 5 years. Lockdown க்கு அப்புறம் தான் we stopped actually. ஆமாம். ஸோ அந்த பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் இன்னி வரைக்கும் டாக்டர் வந்து வாரத்துக்கு 5 நாளைக்கு கம்மியாக ட்ரெயின் பண்ணதா எனக்கு தெரியாது. வெதர் வி ஆர் ட்ரைனிங் டுகெதர் ஆர் நாட். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா ஃபஸ்ட்டு டாக் வந்து ஜிம்மை பற்றி வரும், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே வரும். ஸோ இட் ஹஸ் பிகம் அ லைஃப் ஸ்டைல். ஸோ இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வெயிட் ட்ரைனிங் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையான ட்ரைனிங். இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஹெல்த், இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப், இம்ப்ரூவ்ஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ். இன்ஃபேக்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போது உங்களோட ப்ரொஃபஷன் என்னவா வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடி ஸ்டாஃபாக இருக்கலாம். வென் யூ ஆர் ஃபிட், நீங்கள் ஒரு 100 பேர் இருக்கிற ரூமில் உங்களோட ப்ரொஃபஷனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற 100 பேர் இருக்கிற ஒரு ரூமில் போனீங்க அப்படின்னாலும் மற்றவங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. யூ கெட் த ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷன் கிடச்ச உடனே ஹவ் யூ யூட்டிலைஸ் இட் அப்படின்றது இஸ் இன் யோர் ஹேண்ட். ஸோ ஃபிட்னஸ் அப்படின்றது நாட் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது வெறும் வந்து ஓகே எனக்கு வந்து டயபெட்டிஸை தடுத்துக்கிறேன், ஓகே நான் கொஞ்சம் ஹெல்த் ஆகிறேன், ஓகே நான் கொஞ்சம் மசில் பில்ட் பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி உங்களோட கரியரையே பெரிய லெவலில் ஷேப் பண்ணக்கூடிய. I think the biggest high you can get is, having a solid workout. அந்த வர endorphin surge is just amazing. It can't beat any kind of partying or any kind of substance abuse. I think definitely the best high you can have is once you had a solid workout. அன்றைக்கி நல்லா ஒரு லெக்ஸ் டே எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும், the next day morning you get up feeling good. Just because of the endorphin rush and all the good things it does to your body. Coach சொன்ன மாதிரி lifting weights should not be considered as a taboo. You should lift weights because it gives you resistance, it gives you strength, and it also improves all the good hormones in the body. So it's extremely good for you to lift weights. And like you said, exercise should not, some people just go and keep running like crazy on the treadmill. That's what I used to do once upon a time. காலையில போனா கரெக்டாக 1 hour ஓடிட்டே இருப்பேன் treadmill. But I mean, you're developing some kind of a stamina, but a combination of cardio and resistance training and weights with some boot camp I think would be awesome and the ideal way to actually tone your body. See, actually வந்து கான்ஜுகேட் ட்ரைனிங் மெத்தட்னு ஒரு புக் படித்தேன். தட் வாஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் மீ. இது வந்து டிப்பிக்கல் பவர் லிஃப்டிங் புக்கு. ஸோ அதில் வந்து என்டியூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிஷனிங்லாம் பண்ணுவாங்க. பட் அதில் ஒரு ரிசர்ச் ஒன்று கோட் பண்ணியிருப்பாங்க. ரெகுலர் ஸ்குவாட்ஸ் வந்து சைக்கிளிஸ்ட்ஸுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் நார்மல் பீப்புள் கொடுத்தாங்க, அப்படி டிஃப்ரெண்ட் பீப்புள். வேறு என்டியூரன்ஸ்க்குன்னு எந்த ஆக்டிவேஷனுமே பண்ணல. பட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கில் ஹெவியாக அவங்க வந்து 80% மேக்ஸில் புஷ் பண்ணும்போதே நெக்ஸ்ட் டைம் அவங்க ஈவெண்ட்டில் வந்து தே சா கன்சிடரபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த என்டியூரன்ஸ். ஸோ என்டியூரன்ஸ்னால் வெறும் ரன்னிங் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். எக்ஸாக்ட்லி. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஹையை பற்றி சொன்னீங்கல்ல. ஸோ நான் வந்து கொஞ்சம் உங்களோட வித்தியாசமான சைக்கோவில். ஸோ எனக்கு வந்து ஒர்க் அவுட் முடித்த உடனே வர ஹை அப்படின்றது வாஸ் ஒன் திங். பட் இந்த காலேஜ் டேஸ்லேருந்து அந்த முடிச்சுட்டு இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 4 or 5 இயர்ஸ்க்கு வந்து எனக்கு எது ஹை அப்படின்னா, நம்ம போயிட்டுருப்போம், வெதர் ஐ எம் கோயிங் வித் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் அலோன். போயிட்டுருக்கும்போது எல்லோரும் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம நடந்து போனால் உடனே பொண்ணுங்கள்லாம் நம்மளை நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் நான் வந்து நம்மளை யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பேன். அதில் இந்த பசங்க மட்டும் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறைச்சி வந்து நிற்பாங்க. மனசில் ஒரு சந்தோஷம், நம்ம நல்லா பாடியை பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. So like you said, India now, today when I'm like I said, this year I'll be celebrating my 50th. I'm reaching half a century. பார்ட்டிக்கு கண்டிப்பாக அவர் என்ன கூப்பிடுவார். கூப்பிடலன்னா நான் என்னோட சேனலில் அதை பற்றி போட்டு definitely நீங்களாமா கோச் பார்ட்டி. So even today when we are all discussing in the operation theatre, changing room, in the lounge, everybody notes the difference. They'll say, என்ன டாக்டர், என்ன professional bodybuilder writing. I said, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, I enjoy my gym time and I prefer to stop shop by 5:30 maximum. எனக்கு வந்து operating late in the night, early in the morning, except if it's for emergency. I like to have a equal balance of everything in life. Exercise, work, family, entertainment. I think you live once. Yes. You should have a proper ratio of everything. What are we living for? What are you going to go and attain?
So I think you live once, be happy, everything in moderation, and you should have a good balance of everything in life. That's very, very important, I think. Yeah. வெரி ட்ரூ டாக்டர். அதாவது நிறைய பேர் வந்து இப்போ இன்ஃபேக்ட் வந்து இனிஷியலி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜிம்முக்கு போனால் ஒன்றே ஹெல்தி, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஹெல்தி. பட் அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி பேலன்சிங் யுவர் கரியர், நம்மளுக்கு பிடிச்சவங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஆர் அட் டைம்ஸ் ஐ வுட் சே இட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த மென்டல் ஹெல்த் வந்து நமக்கு பேலன்ஸில் இருந்தால் தான் மற்றது எல்லாமே வந்து இட் ஆல் brings out a positive vibe. Yes, definitely. எஸ், சூப்பர். பாசிட்டிவ் வைப் அப்படின்னா வந்து அகெயின் ஐ ஹாவ் டு கிவ் அ ஷவுட் அவுட் டு டாக்டர். ஏன்னா அவர் வந்து ஜிம்முக்கு வந்தார் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து சந்தோஷமாயிடுவாங்க. நான் அவரை போட்டு அடிக்கிறதுன்னு மட்டும் இல்லை, த வே ஹீ கீப்ஸ் இஸ் என்வான்மெண்ட் ஹாப்பி. ஸோ என்னோட மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாமும் வருவாங்க, டாக்டர் வராரா, நானும் டாக்டரோட ட்ரெயின் பண்ணவா அப்படின்ட்டு people will come. ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் யூ ஆல்வேஸ் ஹேவ் brought into the table. அண்ட் யூனோ லைக் எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு சில டஃப்பான டெசிஷன்லாம் இருக்குது அப்படின்னா அவரோட ஒரு 5 நிமிஷம் பேசணுன்னா நம்ம பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் யோர் ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீங். சரி டாக்டர், இப்போது வி வில் கெட் இன் டு த ப்ரொஃபஷ்னல் பார்ட் ஆஃப் இட். இப்போது நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, ஒன் திங் இஸ் பாடி பில்டிங் பண்ணால் ஹர்னியா வந்துடும். அப்புறமா வந்து ஹர்னியா வந்தவங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வெயிட்டே லிஃப்ட் பண்ணக்கூடாது, 1 kg கூட. இதெல்லாம் வந்து நம்ம காமனாக பார்க்குறோம். ஐ நோ தேர் இஸ் ஒன் பார்ட் ரியாலிட்டி இன் இட், பட் அதோட நிறைய மித்ஸ் அதை சுற்றி இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன அப்படின்றத ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஹர்னியாவில் எத்தனை வெரைட்டி ஹர்னியா இருக்குது டாக்டர்? ஹர்னியாலே நிறைய வகைகள் இருக்குது. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி நியூ பார்ன் பேபி. கன்ஜெனிட்டல் ஹர்னியா, அதாவது நீங்கள் இந்த மோமெண்ட் தி பேபி இஸ் பார்ன், தொப்புளில் வந்து ஒரு சின்ன பலூன் மாதிரி இருக்கும், தட்ஸ் கால்ட் as an umbilical hernia. ஆர் groin, அதாவது நம்ம வயிறும் நம்ம தைஸ் சேர இடம், தட் இஸ் கால்ட் as the groin or the inguinal region. அங்கே வந்து whenever she coughs you'll see one small bulge coming out. Okay. So this is called as a congenital hernia which arises in children. Then this is based upon the age. Correcta, like just after the baby is born, congenital number. Then based upon the location, inguinal region na inguinal hernia. The commonly it is called as groin hernia. நம்ம groinல வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போகணும்னு பார்க்குறேன். இப்போ groinல வந்து basically there are 3 or 4 openings which can potentially create a hernia. So groinலயே 4 வகையான hernia வரலாம். So inguinal, femoral அப்படின்ட்டு. So in common inguinal hernia is also called as groin hernia. தொப்புள், umbilical region, umbilical hernia. The upper part of your abdomen is called as the epigastric region. So அங்கே வந்து epigastric hernia வரலாம். Then you can also get rectal prolapse. It's also a type of hernia, wherein the entire perineum becomes very weak, very, very common in ladies following multiple pregnancies. And the perineal region weak ஆனதுக்கு அப்புறம் அவங்க மோஷன் போகும்போது ரெக்டம் அப்படியே ஃபுல்லாக கீழே வரும். So that is also a kind of a hernia. Then probably I think you want to discuss about hiatus later on. So probably we will come to that later. Okay. The next you've got what is called as incisional hernia. அதாவது நம்ம ஏற்கனவே சர்ஜரி பண்ணி that surgical line becomes weak. Either because the patient has got back to work very early, சர்ஜரிக்கு அப்புறம் ரொம்ப டைம் ரெஸ்ட் கொடுக்காம சீக்கிரமாகவே வேலைக்கு போகிறது, which will make that area weak. Then postpartum hernia, that's usually called as divarication. See, usually நம்ம கண்ட்ரியில் இப்போ தான் that concept of perinatal, that is before delivery, after delivery, doing exercises to tone the abdomen, இப்போ தான் கொஞ்சமாக வருது. மிஞ்சிலாம் மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ், 6 deliveries, 7 deliveries and they won't exercise at all. இல்லை, எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் டீம்லாம் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. Okay. So excuse me. So you will see that these ladies, the abdomen வந்து பெண்டுலஸாக இருக்கும். That is because the rectus muscle இருக்குல்ல அப்படியே விரிஞ்சிரும். சென்டரில் வந்து ஒன் பேப்பர் தின்னா இருக்கும். So that is called as divarication. That is the rectus muscle has divaricated, பிரிஞ்சிருக்கு. So that is not a classical hernia but also kind of a hernia. So that is called as divarication of recti. So basically these are all the kind of hernias. You can have flank hernia. Flank hernias are the ones which come in the side of the body. Like for example, suppose somebody has had a kidney operation. Kidney operation side la thayil podum. I mean, cut, make the incision over here. The problem with these lateral hernias is repairing them is very difficult. Midline hernia la, I don't want to go into the surgical intricacies, but centerல இருக்கிற hernia la repairing it is very easy. Okay. Sideல வர hernia la ஏனா it is the side of the abdomen, no? So அங்க தான் எல்லா muscles attachmentலாம் இருக்கும். So அதை நம்ம disturb பண்ணி திருப்பி போய் reset பண்றதெல்லாம் it's extremely difficult. So lumbar hernia, flank hernia, all lateral hernias. So these are basically overall the kind of hernias that are available. Okay. இப்போ hernia அப்படின்றது வரத்துக்கு
Is there a genetical coefficient? இல்லைன்னா it is completely lifestyle? No, see, it's difficult to say, but there are some people who got soft tissue abnormalities. They will have Ehlers-Danlos syndrome. There are so many syndromes where they have muscle weakness. So in the these people are more prone. Okay. And the variety of people, there is a genetic component. Some people because of the lifestyle. So maybe like you said, somebody who's going to the gym without proper training, initially itself without wearing abdominal belt, without support, he goes and starts lifting heavy. So those people are also prone to hernia. Next one, the chronic coughing. Okay. Chronic smoker, emphysema, asthma, they keep on having difficulty in breathing. See, now what we have to realize is the abdomen is also a secondary muscle of respiration. It's not the lungs alone. So that's why every time we breathe, you see the abdominal wall also moves. So நம்ம ஒவ்வொரு தடவையும் இருமிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், what will happen? Obviously you're increasing the pressure in the abdominal wall. So that also will predispose to hernia. ஓகே சரி டாக்டர், இப்போது அது ஒன்று. இப்போ ஹர்னியாவுக்கு வந்து லெட் சே சர்ஜரி அப்படின்றது இஸ் த மெயின் ஆப்ஷன். இப்போ சர்ஜரி ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன் வாட் கேஸ் தே ஷுட் நெவர் லிஃப்ட்? அவங்க லிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது சர்ஜரிக்கு அப்புறம்? Yes, see, once any part of your body is operated, அது திருப்பி 100% strength வரவே வராது. Okay. Even after a year, maximum it will gain strength of up to 92 to 93%. That is the body's nature. ஒன்றும் பண்ண முடியாது. Because of scar tissue, collagen remodeling, because of multiple issues, the body will never retain 100% strength. But having said that, நம்ம வந்து nowadays the technique of hernia repair has changed. Now recently also I wrote a small reel where I was mentioning why does hernia recur in open surgery? The incidence of recurrence, அதாவது ஹர்னியா திருப்பி வர வாய்ப்பு ஓப்பன் சர்ஜரியில் தான் ஜாஸ்தி. ஏன்னா வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரியில் என்ன பண்ணுறோம், அந்த குடல்லாம் உள்ளே தள்ளிட்டு மசில்ஸை க்ளோஸ் பண்ணி அந்த மெஷ்னா வந்து ஒரு பீஸ் ஆஃப் கொசு வலை மாதிரி இருக்கும், அது வந்து வில் கீப் இட் ஆன் டாப் அண்ட் ஆஸ் the strength is not given by that mesh. As time goes by, அந்த மெஷ்ல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், அதுக்குள்ளார ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகி பிளட் வெசல்ஸ் ஃபார்ம் ஆகி இட் வில் ஃபார்ம் அ பிளேட். So that becomes like a lattice for all these things to grow upon. So the mesh will give support. நம்ம மசில்ஸ்க்கு மேலே மெஷ் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருமும் போதோ ப்ரெஷர் பண்ணும் போதோ வாட் will happen, all the pressure is being on the mesh, எல்லாம் அந்த மெஷ்ஷை தள்ளிட்டு இருக்கும் வெளியில். ஸோ ரெக்கரன்ஸ் will come. அண்ட் மோர் ஓவர் நம்ம ஓப்பன் சர்ஜரியில் வந்து சும்மா ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஒரு சின்ன மெஷ் தான் வைக்க முடியும். பட் லேப்ரோஸ்கோப்பில் என்ன பண்ணுறோம், we are going inside the abdominal wall. ஸோ உள்ளே போய் 15/16 இவ்வளோ பெரிய மெஷ் உள்ளே போய் வைப்போம். So நம்ம ஸ்ட்ரெயிட் கொடுக்கும்போது the mesh is getting pushed against the muscles. So actually it is getting more reinforced. Okay. So it's called as Laplace formula, Laplace equation or something like that. So இது உள்ள அந்த மெஷ் வச்சு அது தள்ளுறதுனால it actually strengthens more in laparoscopy. Okay. So நம்ம இவ்வளோ பெரிய மெஷ் வைக்கும்போது நான் நார்மலாக என்ன பண்ணுவேன்னா, I will ask my you also have to divide what is the size of the hernia. நார்மலி ஹர்னியாவில் வந்து 2 வகை இருக்குது, டைரக்ட் இன்டைரக்ட். இன்டைரக்டில் வந்து யூஸ்வலி அது பிறக்கும் போதே வந்து there'll be one small remnant in the scrotum through which the குடல் இறங்கி வரும். டைரக்ட் ஹர்னியானா யூஸ்வலி மசில் வீக்னஸ்னால வரும். ஸோ பெரிய டைரக்ட் ஹர்னியானா ஐ வில் ஆஸ்க் them to wait for a little longer. இந்த மசில்ஸ் எல்லாம் செட் ஆகட்டும், மெஷ் செட் ஆகட்டும். பட் இஃப் இட்ஸ் an indirect hernia, small hernia, after 1 month I pretty much tell them to whatever they want. Okay. So நான் என்ன I tell them ஓவராக வெயிட் லிஃப்ட் பண்ண வேண்டாம், within reasonable limits you can start working out. For just 1 month, I just tell them to take a break. Then up to 6 months, I tell them to be a little cautious. After 6 months, you can do whatever you want and so on. But that is not the case with large incisional hernias. Okay. Incisional hernia, because we are doing a complex abdominal wall reconstruction, I would prefer them not to lift actually for the rest of their life. They can just do limited, just to tone the muscles. Okay. Not competitive and not hardcore gymming and things like that. Okay, so இப்போ அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னா they need not அவங்க மேக்ஸ் அவுட் பண்ணக்கூடாது. 40% of their max வச்சுட்டு they should just give work to the muscle. It is a myth that you can never get back to lifting again. That is a wrong notion. After you have a hernia repair, you can definitely get back to exercising, but as per the advice of your surgeon. Step by step, procedurally, you have to strengthen the walls and then you can get back. See, you should, but honestly, you are the best judge. You should not torture your body. Give it time, let it relax, let it set, let it heal. அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் அப்பான் சர்டன் அதர் திங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹர்னியா. இப்போது நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து ஸ்டேஜ் மேலே நிற்கும்போது இந்த பெல்லி பட்டன் பெருசாக வீங்கிட்டு இருக்கும், அம்பிளிக்கல் ஹர்னியா. ஸோ இது வந்து நான் ரொம்ப காமனாக வென் வி கோ டு ஜட்ஜ் ஷோஸ் நம்ம பார்க்குற ஒரு காமனான விஷயம்.
இதில் என்ன ஆகுதுன்னா அந்த இது பாடி பில்டிங் அப்படின்றது அபவுட் ஏஸ்தட்டிக்ஸ். வெரி ட்ரூ. ஸோ 5லேருந்து 7 ஜட்ஜு உட்கார போகிறாங்க. ஒருத்தர் கண்ணுக்கு அது உறுத்தும், ஒருத்தர் கண்ணுக்கு அது உறுத்தாது. ஸோ வி ஸ்கோர். ஸோ என்னோட கண்ணுக்கு இது வந்து ஒரு அப்நார்மாலிட்டியாக உறுத்தும் போது ஐ கேனாட் கிவ் தம் குட் ஸ்கோர்ஸ் ஃபார் தேர் அப்டமன். ஸோ இதை அவங்க சர்ஜிக்கலி ரிப்பேர் பண்ணால் அந்த பெல்லி பட்டன் உள்ளே போயிட்டு வில் த அப்டமன் ரீட்டைன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் ஆர் அது ஃபிக்ஸ் பண்ணோன்னா மாறுமா டாக்டர்? We can see normally நம்ம umbilical hernia ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த every hernia has got something called as a sac. அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அந்த சாக்கையும் க்ளோஸ் பண்ணி சேர்த்து தைச்சிருவோம். ஸோ the umbilicus will go back inside. ஓகே. ஸோ இட் மே நாட் லுக் 100% நேச்சுரல், பட் it உள்ளார போயிடும். ஸோ அந்த அவுட் சைட் பல்ஜிங் will not be there. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ சம் பீப்புள் மே நாட் கன்சிடர் இட் to not look good, but unfortunately, like you said, bodybuilding is all about aesthetics, and umbilical hernia is a disease. I mean, it's a disorder, not a disease. So maybe negative points should be given for that, because நீங்கள் வந்து ஒரு பியூட்டி பேஜெண்ட் போயிட்டு you're talking about beauty, then it's and when you're talking about aesthetics, you have to be aesthetic. So there's no two ways about that. ஓகே. ஸோ இப்போ இந்த ஹர்னியா சர்ஜரிஸ்லாம் பண்ணுறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க மினிமல் இன்சர்ஷன் சர்ஜரிஸ் ஆர் டன் அப்படின்ட்டு. So in the minimal insertion surgeries, do they leave a scar? Yeah. So it is called as minimal access surgery or minimally invasive surgery. Even though it's called minimally invasive surgery, நம்ம ஓப்பன் சர்ஜரி என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம அந்த அளவுக்கு தான் இன்வேட் பண்ணுறோம். ஸோ ஐ வுட் கன்சிடர் தட் டு பி a misnomer. We'll call it laparoscopy or minimal access surgery, wherein instead of making large incisions, சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த laparoscopic equipment வச்சு நம்ம we do the operation. ஆப்வியஸ்லி சின்ன அந்த 1 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் ஸ்கார்லாம் இருக்கும். பட் நம்ம அழகாக வேணால் சப்கியூட்டிகுலர் சூச்சர்ஸ் கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரே ஒரு கோடு வர மாதிரிலாம் நம்ம தையல் போடலாம். ஓகே டாக்டர். பிகாஸ் நான் வந்து இது ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் அப்படின்னா, பிகாஸ் டே டு டே லைஃப்பில் நான் அந்த காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்குது. நிறைய அத்லீட்ஸ் என்ன பயப்படுறாங்கன்னா, நான் போய் சர்ஜரி பண்ணால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரிஞ்சிடும் சர்ஜரி. I remember you sent one bodybuilder to me with umbilical hernia. நான் அவன்கிட்ட ஸ்கார் இருக்குன்னு சொன்னோன்னா he has not come back to me. ஆமாம். அவன் அதுக்கப்புறம் அவன் காம்படிஷன் கூட பண்ணல அந்த பையன். ஸ்கார் இல்லாமல் ஏதாவது சரியாயிடுமான்னு he still searching for it. ஸோ அதனால தான் I just wanted to like bring this up. சரி, இப்போது these are the main things பாடி பில்டர் அப்படின்னு வரும்போது. ஆனால் இப்போது ஜென்ரல் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்கும்போது தேசே டாக்டர்கிட்டக்க போனேன், எனக்கு ஹயாட்டஸ் ஹர்னியா இருக்குன்னாரு. ஸோ இதுக்கு வந்து சர்ஜரிலாம் இல்லை, லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுல் டைம் நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்றாரு. அப்படின்னு வாட் இஸ் ஹயாட்டஸ் ஹர்னியா, அதை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணணும்? ஸோ ஐ வாண்ட் டு டாக் டு யூ அபவுட் ஹயாட்டஸ் ஹர்னியா ரைட் நவ். ஸோ ஹயாட்டஸ் ஹர்னியாங்கிறது அதுக்கு பிஃபோர் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அனாட்டமி. பேசிக்லி த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மவுத், த ஓரல் கேவிட்டி. அங்கேருந்து இட் கோஸ் டு த ஃபுட் பைப், ஆல்சோ கால்ட் அஸ் ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டமக்லேருந்து இன்டெஸ்டைன்ஸ். ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் ஸ்டாப் ஷார்ட் வித் தீஸ் திங்ஸ். ஸோ நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ரூட்னா இட் இஸ் அ ஒன் வே டிராஃபிக். கீழே போகிறது திருப்பி மேலே வரக்கூடாது. ஸோ வாமிட்டிங் இஸ் அப்நார்மல், இட் இஸ் நாட் அ நார்மல் திங் ஸோ நம்ம வயிறுக்கு எதோ செட் ஆலையோ அதை வெளியில் தூக்கி போடுறது தான் வாமிட்டிங். தட் இஸ் நாட் அ நார்மல் டெண்டன்சி ஆக்சுவலி. ஃபுட் ஷுட் ஒன்லி கோ டவுன், இட் ஷுட் நாட் கம் அப். ஸோ இதுக்கு வந்து ஒன் வே டிராஃபிக்கில் எப்பவுமே யூ வில் ஹேவ் ஜங்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த டூ வே டிராஃபிக்கை ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒன் வே டிராஃபிக்காக இருக்கிறதுக்கு நம்ம உணவு குழாயும் இறைப்பைக்கு நடுவில் there is a junction called as OG junction, esophagogastric junction. இதில் வந்து ஒரு valve or a sphincter. A sphincter is a muscle which prevents our things from going in the opposite direction. And it also can differentiate between liquid, gas and solid. Example like your anal sphincter. The anal canal sphincter is the most exuberant sphincter in the body. It can distinguish between liquid, solid and gas. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஓஜி ஜங்ஷன்லேயும் ஒரு ஸ்பிங்டர் இருக்குது. ஸோ நார்மலி this should be tight so that நம்ம சாப்பிட்ட உடனே இந்த ஸ்பிங்டர் கொஞ்சம் லூஸ் ஆகும், ஃபுட்டு கீழே போகும், மறுபடியும் க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் ஃபுட் வந்து வயிறுக்குள்ளார போகும், வயிறுக்குள்ளார இந்த அமிலமெல்லாம் சேர்ந்து டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். த பிஹெச் ஆஃப் த ஸ்டமக் வந்து ஆசிடிக்காக இருக்கும். ஸோ தட் ஃபுட் கேன் கெட் டைஜஸ்டட் அண்ட் சிறுகுடலுக்குள்ளார போய் அப்புறம் த என்டையர் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ். சில பேருக்கு என்ன ஆகும், either because of lifestyle, because of too much smoking loosens all your muscles. Okay. That's why if you notice some people have the habit of smoking while going to the loo, because it relaxes your sphincter and allows motion all to go freely. Alcohol. அப்போ அதில் உண்மை இருக்கா? Okay. It stimulates the bowel. Yeah. Okay. So smoking, too much alcohol, too much fatty foods.
like too much sweets, and all these things will stimulate the loosening of the sphincter. So in the sphincter loose ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், then இந்த வயிறில் இருக்கிற கேஸ்லாம் starts going up. அதான் அவங்க சொல்லுவாங்க, நான் படுத்த உடனே எல்லாம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ பிகாஸ் த பாஸ்டரில் லைட் பண்ணிங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் கோயிங் பேக் இன் டு த செஸ்ட். நம்ம உணவு குழாய்க்கு வந்து அந்த பிஹெச் பிடிக்காது. ஸோ அந்த அசிடிக் ஃபுட் வந்து திருப்பி உணவு குழாய்க்கு போகும்போது இட் ஸ்டார்ட்ஸ் இரிட்டேட்டிங் தட் கோட்டிங். அந்த கோட்டிங்க்கு வந்து இட் கேனாட் டாலரேட் திஸ் அசிடிக் லெவல். ஸோ என்ன ஆகும், இன்ஃப்ளமேஷன். நெஞ்சு இருக்குது, ஏதோ கொஞ்சம் பால் குடித்தா மோர் குடித்தா போய் கூலாக இருக்குது அப்படிம்பாங்க, இல்லாட்டி தண்ணி குடித்தா கூலாக இருக்குமாங்க. தட்ஸ் வை நம்ம என்ன சொல்கிறோம்னா, சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்மளுக்கு என்ன பழக்கம், இவ்வளோ பெரிய கிளாஸ் தண்ணி எடுத்து கடன்னு குடிப்போம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் தென், யூஆர் இன்க்ரீசிங் தி கேஸ்ட்ரிக் கண்டென்ட். ஸோ இட் டென்ஸ் டு த டூ, இட் இஸ் நாட் அ சாலிட் ஃபுட், இட் இஸ் லைக் அ மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் எவ்ரி திங். ஸோ டென்ஸ் டு புஷ் இட் பேக் அப். ஸோ அதனால என்ன சொல்கிறோம்னா, சாப்பிட்ட பிறகு ஜஸ்ட் ட்ரிங்க் அ ஃபியூ சிப்ஸ் ஆஃப் வாட்டர், லேட்டர் ஆன் யூ கேன் slowly இன்க்ரீஸ் யுவர் வாட்டர் கண்டென்ட். ஸோ பேசிக்லி ஹயாட்டஸ் ஹெர்னியானா பிகாஸ் ஆஃப் த லூஸ்னஸ் ஆஃப் தி உணவு குழாய் அண்ட் வயிறுக்கு நடுவில் இருக்கிற வேல்வ் லூஸாக இருந்தனால திருப்பி அந்த அமிலம் மேலே போய் உணவு குழாயில் படுறதுனால இட்ஸ் கால்ட் அஸ் ஹயாட்டஸ் ஹெர்னியா. ஸோ பேசிக்லி தட் இஸ் கால்ட் அஸ் கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ். தட் இஸ் த நேம் ஆஃப் த டிசீஸ். இந்த இப்போ நீங்கள் ஹயாட்டஸ் ஹெர்னியாங்கிறது வந்து இந்த வேல்வ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இந்த ஜங்ஷன் உணவு குழாயும் இறைப்பை சேர ஜங்ஷன் வந்து நம்ம டயஃப்ரமுக்கு அடியில் இருக்கணும். ஸோ ஆல் ஆஃப் அஸ் நோ வாட் இஸ் த டயஃப்ரம். இங்கே செஸ்ட்டு, தொராக்ஸ், அப்டமன். ஸோ நம்ம நெஞ்சு பகுதியும் வயிறு பகுதியும் சேர நடுவில் வந்து ஒரு மசில் இருக்குது, தட்ஸ் கால்ட் அஸ் டயஃப்ரம். ஸோ இந்த ஓஜி ஜங்ஷன் வந்து டயஃப்ரமுக்கு கீழே இருக்கணும். சில பேர் கேட்டாங்கன்னா இந்த ஓஜி ஜங்ஷன் வந்து இழுத்துட்டு டயஃப்ரமுக்கு மேலே போகும் த்ரூ அ ஹோல். ஹயாட்டஸ்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட். ஸோ அந்த ஹயாட்டஸ் வழியாக அந்த டயஃப்ரம்குள்ளார வந்து இந்த ஓஜி ஜங்ஷன் நெஞ்சுக்குள்ளார போகிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் அ ஹயாட்டஸ் ஹெர்னியா. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, ஹயாட்டஸ் ஹெர்னியா கேன் ஒன்லி பி ட்ரீட்டட் பை லைஃப் ஸ்டைல். நோ, தட் இஸ் ராங். ஹயாட்டஸ் ஹெர்னியா இஸ் அ ட்ரீட்டபிள் கண்டிஷன். ஸோ ஹயாட்டஸ் ஹெர்னியாவில் என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வில் நாட் இமீடியட்லி சஜஸ்ட் சர்ஜரி ஃபார் எவ்ரிபடி. இது வந்து இங்குவாயினல் ஹெர்னியாவோ மற்ற ஹெர்னியா மாதிரி கிடையாது. திஸ் இஸ் நாட் ஒன்லி an anatomical problem, it is also physiological or what can I say, it is also a physiological problem also, because apart from the anatomical defect இந்த acidic secretion நம்ம கரெக்ட் பண்ணோம். ஸோ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ஈசோஃபேஜியல் மோட்டிலிட்டி டிஸார்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அக்லேஷியா கார்டியா ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம மிஸ்டயக்னோஸ் பண்ணி ஒரு அக்லேஷியா கார்டியா பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஹயாட்டஸ் ஹெர்னியா சர்ஜரி பண்ணிட்டோம்னா he will suffer for the rest of his life. He'll have to go on again and undo that surgery. So we will need to investigate the patient properly. First of all, endoscopy பண்ணணும். Endoscopy வந்து it's a day care procedure done under local sedation or just local anesthetic. So where a telescope will be put inside, நம்ம உள்ளார போய் உணவு குழாய், இரைப்பை, we will see everything and we will diagnose whether there is a hiatus hernia or not. Then what we will do, we will start him on medical treatment, dietary modification, lifestyle modification and drug therapy. So all these medication we will give them and we will, let's see, we'll wait for a period of a couple of months. அவர் ஒழுங்காக அவங்கள ஃபாலோ, நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு டயட்லாம் கரெக்டாக சாப்பிட்டு மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்டாருனா இஃப் ஹி ஹஸ் காட் ரிலீஃப் நம்ம அப்படியே ஓட்டிடலாம். சம் பீப்புள் டு நாட் ரெஸ்பாண்ட் டு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஃபார் தீஸ் பீப்புள் வாட் வி வில் டூ, அவங்கள மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அனுப்பி ஒரு 24 hour pH manometryன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. தட் வில் ஸ்டடி தி ஆசிட் செக்ரீஷன் பிட்வீன் த ஸ்டமக் அண்ட் த ஃபுட் பைப். அண்ட் அந்த pH manometry வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போச்சுன்னா he will be an ideal candidate for surgery. இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் நீங்கள் ராங் கேண்டிடேட் பண்ணிங்கன்னா they will never have relief. ஸோ இந்த மேனோமெட்ரி பண்ணி ஃபண்டோப்ளைகேஷன் அப்படின்ற ஒரு சர்ஜரி இருக்குது. இதே லேப்ரோஸ்கோப்லேயே பண்ணலாம், ரொபாட்டிக்லேயும் பண்ணலாம். வேரின் அந்த ஓஜி ஜங்ஷன் வந்து திருப்பி கொஞ்சம் சர்ஜரிலாம் பண்ணி திருப்பி bring it back below the diaphragm and அந்த லூஸான வேல்வை வந்து டைட் பண்ணணும். இந்த வயிறையே அந்த உணவுக்குள்ளையை சுற்றி ஒரு வேல்வ் மாதிரி பண்ணி விட்டுரும். ஸோ திஸ் இஸ் வாட் நீட்ஸ் டு பி டன். ஓகே, ஸோ இட் இஸ் அ ட்ரீட்டபிள். டெஃபினெட்லி இட்ஸ் ட்ரீட்டபிள். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் மெடிசனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கோ ஃபார் அ சர்ஜரி. ஸோ வாட் ஆர் த இண்டிகேஷன்ஸ் ஃபார் சர்ஜரி இன் ஹயாட்டஸ் ஹெர்னியா? 1, not responding to conservative management. 2, complications of the disease process, for example Barrett's esophagus. ஸோ Barrett's esophagus என்னன்னா, இந்த திருப்பி இந்த ஆசிட் மேலே பட்டு நீங்கள் எண்டோஸ்கோப் போட்டு பார்க்கும்போது அந்த உள்ளோட லைனிங்கே மாறிடும். திஸ் Barrett's esophagus is a pre-malignant condition, that is it can become a cancer later on. And how to identify that? We will take biopsy. Okay. The biopsyல வந்து மெட்டாப்ளேசியா, Barrett's அப்படின்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் definitely it is an indication for surgery. Okay doctor. So this when not treated could turn into malignancy. Okay doctor. So இப்போ ஆல்மோஸ்ட் ஹெர்னியாவை பற்றி எல்லாமே நம்ம வி ஹவ் சீன். இப்போது ஒரு சர்ஜரி ஜென்ரலாக இப்போ ஹயாட்டஸ்க்கு யூ செட் டயட்ரி மேனேஜ்மெண்ட் தேவைன்னு, இப்போ ரெகுலராக ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியா சர்ஜரி பண்ணுறாங்கன்னா டு யூ சே எனி டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் தட்?
Sorry, I didn't get you once more. இப்போது ரெகுலராக ஒரு லெட்ஸே ஒரு umbilical hernia போகிறாங்க, இல்லை ஒரு inguinal herniaக்காக Diet restriction for hernia patients? ஆமாம். No. I mean, if it's a very unhealthy lifestyle, obviously being a doctor, we will obviously advise them to eat healthy, but அவங்க unhealthy diet எல்லாம் hernia வர்றது கிடையாது. Maybe, yes, it definitely decreases their overall resistance and strength. So, not to put it in a wrong way to our audience, hernia surgery has really got nothing to do with diet, but always it is advisable to eat healthy following any surgery because your body needs that nutrition to recover. நம்ம ஜாலியாக ஒரு சர்ஜரி பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே சாப்பிட்ருந்தோம்னா இட்ஸ் நாட் கோன் கியூர் யுவர் சிச்சுவேஷன். நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு காரணம் ஒரு இன்டர்நெட்டில் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் வந்து டயட் ஃபார் ஹெர்னியா பேஷண்ட்ஸ்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதனால சரி ஏதாவது உண்மை இருக்குமோ அப்படின்றதுக்காக கேட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் த பேசிக் லாஜிக் ஆஃப் ஈட்டிங் ஹெல்த்தி பிகாஸ் எனி சர்ஜரி நீட்ஸ் யுவர் பாடி டு ஹேவ் கரெக்ட் நியூட்ரிஷன் டு heal well. So we need a good combination of protein, carbohydrate, micronutrients, minerals, everything is required. Okay. So அதான் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க வாட் இஸ் ஸோ காம்ப்ளெக்ஸ் அபவுட் ஹர்னியா அப்படின்னா ஐ திங்க் பை நவ் எவ்ரிபடி would have got an idea. ஹர்னியா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டிசார்டர்ஸ். எவ்வளோ காமன்னா இப்போ நம்ம ஒரு ரீசெண்டாக தான் we have me and a couple of my friends we have run what is called as the Chennai Hernia Society. நார்மலி ஒரு சொசைட்டி ஆரம்பித்து ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணோம்னா மீறி போனால் ஒரு 5 பேர் 10 பேர் தான் வருவாங்க மீட்டிங்க்கு. நம்ம என்ன தான் முக்கிய நம்ம கூப்பிட்டாலும் only few people will come. பட் ரீசெண்டாக ஒரு மீட்டிங் within 1 week of calling 160 doctors came for the society because everybody wants to learn how to do hernia surgery. It is so common in the community and I really at this moment I would like to tell my great thanks to Apollo Hospitals to allow me to start an institute exclusively for hernia surgery and AWR. And in fact, this is the very first in the country which is catering exclusively for hernia disease. டாக்டர் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக ஹர்னியாக்காக இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்போலோவில் அப்படின்னீங்க. ஸோ எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் உங்களை பார்க்க வராங்க? do you have any specific pattern? Yeah, so all routine hernias வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் சர்ஜரிஸ் திருப்பி ரெக்கரண்ட் ஹர்னியாஸ்னால் 4-5 தடவை ஹர்னியா பண்ணி திருப்பி ஹர்னியாஸ் வரதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஹர்னியாஸ். வை இட் பிகம்ஸ் காம்ப்ளிகேட்டட்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணி மேலே மெஷ் வச்சுருவாங்க. ஸோ அந்த மெஷ்ஷையும் தாண்டி திருப்பி ஹர்னியா வரும். ஸோ த என்டையர் அனாட்டமியே வந்து பிகம்ஸ் அப்நார்மல். ஸோ அதை வந்து நம்ம பவோட இன்டெஸ்டைன்ஸை இன்ஜர் பண்ணாமல் அடிப்படாமல் கேர்ஃபுல்லாக சர்ஜரி செஞ்சு திருப்பி போய் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்டாமினல் கரெக்டாக திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நார்மலாக பண்ணுறதுக்குலாம் நாட் டூ மெனி பீப்புள் ஆர் ட்ரெயின்ட் இன் திஸ் ஸ்பெசிஃபிக் டிஸார்டர். ஓகே. அண்ட் இப்போ தான் அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பிகமிங் அ ஹியூஜ் ஃபீல்ட் ஆன் இட்ஸ் ஓன் இன் த ஃபீல்ட் ஆஃப் சர்ஜரி. இம்மென்ஸ் இன்ட்ரெஸ்ட் நிறையா பேருக்கு வந்து இந்த ஃபீல்டில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ a few of, I mean, I can be happy to say that on the top 20 or 30 on the, we are one of the pioneers in this field in the country. I am not one of the pioneers, but I'm saying we are one of the people who have taken the what can I say, taken the step to move into this field exclusively. Okay. And we have trained with one of the best surgeons all over the world. I trained with Dr. Igor Belyansky abdintu and Arundel in Maryland, USA. Avarla is easily one of the top 10 in the world. So thank God I had the opportunity to go and work with him. And inge kuda one of our founders, Dr. B. Ramana abdintu, he is the founder of the AWR community. He's my mentor, a very good human being and a great surgeon. And we all interact. We've got so many hernia groups on WhatsApp. அது என்னென்ன டிஸ்கஷன் போங்க பாருங்கள், ஆல் காம்ப்ளிகேட்டட் கேசஸ், இதுக்கு என்ன சர்ஜரி பண்ணணும், அதுக்கு என்ன சர்ஜரி பண்ணணும். ஸோ சின்ஸ் வி ஆர் டீலிங் வித் திஸ் டே இன் டே அவுட், டிஃபிகல்ட் ஹர்னியாஸ்லாம் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 3 months பேக் பங்களாதேஷ்லேருந்து ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்க. அங்கே வந்து நீங்கள் யூ ஹேவ் டு லிவ் வித் திஸ் ஹர்னியா, நீங்கள் சர்ஜரி பண்ணிங்கன்னா செத்து போயிருவீங்கலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து எல்லா குடல் வெளியில் இருக்குது, உள்ளார தள்ளுறோம்னா அவங்களால மூச்சு விட முடியாது, ஏற்கனவே மெஷெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது, ஸோ டேமேஜ் ஆகும், கஷ்டம் அப்படின்ட்டுலாம் அனுப்பிச்சிட்டாங்க. தே கேம் டு மீ, லேப்ரோஸ்கோப்பியை நான் பண்ணி வித்தின் 1 week I sent them back. So lots of complicated cases will come to us, recurrent cases will come to us, cases which some people find difficult, they will call you and either they will send it to us or they will ask us to come and help them. So in the mari difficult cases are always coming to us. Okay, so இப்போ வந்து there is more of a community that sorts for difficult cases. Exactly. Appo you are in a position where you can we can help do this each because other. day in and day out we are, see, repetition makes you become better. Yes. நீங்க ஒரே இத திருப்பி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா you become better in that field. Yes. So that's why even மிந்தியலா நான் I used to like to do every surgery. Even now I'm doing, but my main focus in the field தான் இருக்கு. மிந்தி எல்லாமே பண்ணுவேன், கோலோரெக்டல் பண்ணுவேன், ஜெனரல் சர்ஜரி பண்ணுவேன், பேரியாட்ரிக் பண்ணுவேன். அப்புறம் தான் I've noticed that some of my colleagues
who became subspecialized. அதாவது ஒரு ஃபீல்டு மட்டும் பண்ணாங்கன்னா they are getting more popular and they are getting better in that field, and அந்த ஃபீல்டில் வந்து getting a better practice. So I decided to take up this field. ஓகே. ஸோ இப்போது லிட்டில் ஷிஃப்ட் எப்படி நம்ம பேரியாட்ரிக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ இப்போது டாக்டர்ஸ், இப்போது லேப் கோலிஸ் பிகம் வெரி காமன் டுடே. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னுட்டு நான் வந்து ஆயுர்வேதா பார்க்க போகிறேன், ஹோமியோபதி பார்க்க போகிறேன் அப்படின்வாங்க. அப்புறம் அந்த டாக்டர் வந்து இங்கிலீஷ் மெடிசன் பாரு அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே இங்கிலீஷ் டாக்டர் வந்து பார்ப்பாங்க, பார்த்து முடிச்சுட்டு திரும்ப நான் ஹெர்னியா போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ தே டோன்ட் டூ. இதோட காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்றது இன்னும் யாருக்கும் புரியல. அண்ட் அப்படி கேல் பிளாடரை ரிமூவ் பண்ணிட்டா அப்புறம் என் வாழ்க்கையில் டைஜஷனே நடக்காது அப்படின்னு ஒரு சில பேர். மோஸ்ட் காமன் கொஸ்டின் that people ask me. See, what you should realize is that gallbladder stones is a very innocent disease. The treatment is very, very simple. By laparoscopy, remove the gallbladder and go home within 24 hours. For any surgery, do it electively and don't wait for a complication. ஒரு காம்ப்ளிகேஷனோட வந்து நீங்கள் சர்ஜனுக்கு வந்தீங்கன்னா உங்களோட அவுட்கம்ஸும் நல்லா இருக்காது, சர்ஜனுக்கும் அந்த சர்ஜரி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ், லைக் யூ செட், ஃபார் gallbladder stone, as long as it does not cause a complication, very straightforward surgery. But gallbladder stone is very, very notorious and can create some of the most disastrous complications also. So நம்ம என்ன நினைக்கணும்னா, வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன்? ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. I mean, obviously you know, I'm talking for the audience. So பித்தம், bile is formed in the liver. அங்கேருந்து பித்த குழாய் வழியாக போய் சிறுகுடலில் போகும் and it helps in digestion. போகிற வழியில் வந்து ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும் சைடில், தட் இஸ் த கால் பிளாடர், பித்தப்பை. இதுக்கு மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம சாப்பிட்ட பிறகு அந்த ஃபுட் வந்து ஸ்டமக்குள்ளே போகும்போது இட் ஸ்டிமுலேட்ஸ் ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ண உடனே பித்தப்பை கொஞ்சம் சுருங்கும், கான்ட்ராக்ட் பண்ணி இந்த பித்தம் கொஞ்சம் அந்த பித்த பைக்குள்ளே இருக்கிற இது மட்டும் வெளியில் வரும். ஸோ பேசிக்லி இட் இஸ் காட் நோ கிரேட் ஃபங்க்ஷன். வாட் ப்ராப்ளம்ஸ் கேன் தீஸ் ஸ்டோன்ஸ் காஸ்? ஃபஸ்ட்டு இது வந்து அந்த த ஸ்டோன் போய் பித்த குழாயில் இல்லை, அந்த பித்தப்பையோட அவுட்லெட்டில் போய் மாட்டிக்கும். இன் தட் கேஸ் பித்தப்பைக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ஸ்டாக்னேட் ஆகி இன்ஃபெக்ஷன் வரும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரி பித்தப்பை இன்ஃபெக்ஷன் இஸ் கால்ட் அஸ் கோலிசிஸ்டைட்டிஸ். செகண்ட், த ஸ்டோன் ஸ்லிப் ஆகி போய் பித்த குழாயில் போய் மாட்டிக்கும். நோ தட்ஸ் டேஞ்சரஸ். ஏன்னா பித்த குழாயில் மாட்டிச்சுன்னா பித்த குழாய் வீங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வர பித்தமெல்லாம் இட் இஸ் நாட் ஏபிள் டு கோ த்ரூ. ஸோ இட் இஸ் லைக் அ பலூன் ஃபில்லிங் அப் வித் பைல். அண்ட் அந்த பித்தம் வந்து குடலில் போய் டைஜஷன் ஆக முடியாமல் பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸ் வரும். தென் இந்த பித்தப்பை வீங்கி போய் சம்டைம்ஸ் இட் கேன் ஈவன் பர்ஸ்ட். தட் இஸ் கால்ட் த பெர்ஃபரேஷன் ஆஃப் த கால் பிளாடர். கால் பிளாடர் பெர்ஃபரேட் ஆகி பித்தமெல்லாம் ஜென்ரல் அப்டாமினல் கேவிட்டிக்குள்ள வந்துச்சுன்னா இட்ஸ் அ லைஃப் த்ரெட்னிங் காம்ப்ளிகேஷன். அப்புறம் கேங்க்ரீன் ஆஃப் கால் பிளாடர், இந்த லாங் ரன் கேன்சர் ஆஃப் த கால் பிளாடர். ஸோ மெனி காம்ப்ளிகேஷன்ஸ் கணக்கு. கோ எலக்டிவாகவே வந்து ஸ்லைட்டாக பெயின் வரும்போது ஸ்கேன் பண்ணுறாங்களா, ஸ்டோன்ஸ் இருக்கா, கோ மீட் யூர் டாக்டர், லேப்ரோஸ்கோபி பண்ணி அடுத்த நாள் போயிட்டே இருங்க வீட்டுக்கு. வை டு யூ வாண்ட் டு வெயிட்? லைக் யூ செட், ஐ ஆல்சோ நோ ஹூ யூர் ரெஃபரிங் டு. ஒன் பர்சன் ஹூ யூ சென்ட் டு மீ இஸ் ஸ்டில் நாட் கமிங் ஃபார் சர்ஜரி. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு நாள் பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க. சாபமெல்லாம் போடல, தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த டிசீஸ். ஒன்ஸ் யூ ஹேவ் ஒன் அட்டாக் ஆஃப் கோலிசிஸ்டைட்டிஸ், திருப்பி வந்துட்டே இருக்கிறதா சார். சம் பீப்புள் கெட் அவே விதவுட் எனி காம்ப்ளிகேஷன். அதாவது இன்சிடென்டல் கால் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது ஈவன் ஜஸ்ட் கோ ஆஃப் த்ரூ அவுட் த லைஃப் விதவுட் எனிதிங். பட் ஒரு தடவை உங்களுக்கு அந்த பெயின் அட்டாக் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா ரெக்கரண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது பிகாஸ் கேல் பிளாடரை பற்றி பேசணும். இப்போ ஃபேட்டி லிவர் இஸ் வெரி வெரி காமன், எக்ஸ்ட்ரீம்லி காமன். ஸோ இப்போது நான் வந்து எல்லார்ட்டையுமே சொல்கிறது வந்து ஃபேட் டசன்ட் காஸ் ஃபேட்டி லிவர். உங்களோட சாப்பாட்டில் ஜங்க் ஃபுட் இருக்கக்கூடாது, எக்ஸஸ் சுகர் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ சம்படி ஹேஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபேட்டி லிவர், what is the treatment available? So there are various causes for fatty liver. The most common one, yes, alcoholism will cause fatty liver. Some call as NASH, non-alcoholic steatohepatitis. So all these are basically, for some of them it is genetic, for some people it is lifestyle based upon their diet and food habits and things like that. So fatty liver, yes, there is medication and also dietary modification. ஓகே, ஸோ டயட்ரி மாடிஃபிகேஷன் வித் மெடிகேஷன் கேன் ஹெல்ப் யூ. கேன் பி டன். ஓகே டாக்டர். சரி, இப்போது அடுத்து நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு போகும் வெயிட் லாஸ் சர்ஜரி. எஸ். ஸோ வை பீப்புள் கோ ஃபார் வெயிட் லாஸ் சர்ஜரி? உடனே வந்து ஐ நோ, ஓகே, என்னோடய வெயிட்டை குறைக்கணுன்ட்டு போகிறாங்க. பட் வாட் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ்
came to you? I know இதை வந்து நீங்கள் இப்போ வந்து you are completely into hernia. I'm doing obesity also, but I'm not promoting myself as an obesity like I used to before. Okay. பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்னும், but yes, the numbers have come down. And like I said, because I want to focus more on AWR. But having said that, I've already been in the bariatric field, done a couple of many surgeries. The thing is, like I said, GERD, hiatus hernia வந்து indications மட்டும்தான். In the right indication, it is the right surgery. Unfortunately, in today's world, because of the unrealistic demands of people, maybe non-indicated procedures are being done and people go in for malnourishment. See, what we have to realize is, what people should realize is that bariatric surgery is not cosmetic surgery. You are not doing a tummy tuck, you are not doing a liposuction. You are doing major diversions and modifications in the gastrointestinal system, which helps you to get that weight loss. So, chumma on the liposuction, the problem is a person who's 140 kgs will come to me asking for liposuction. How is that even possible? See, how much ever fat you suck out, that entire weight loss is not going to happen. You need to identify what is the BMI. You need to find out what comorbidities they have. You have what is called as metabolic syndrome, wherein the patient is not only obese, they have diabetes, they have hypertension, and all these comorbidities put together is called as this metabolic syndrome. So unless bariatric is done for, it is not only called as bariatric surgery, it is also called as metabolic surgery. So yes, but unfortunately the most common indication for bariatric surgery today is to lose weight. So normally the classification of BMI, from 20 to super obese to super obese, all those things are there. It is called as, the ideal indication for bariatric surgery is morbid obesity, not just obesity. Morbid obesity is a condition where, because of the obesity, it is starting to affect their health. As simple as that. Okay, so இப்போ டாக்டர் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து பீப்புள் ஆப்ட் பண்ணுறாங்க? பிகாஸ் நிறைய விதமான ப்ரொசீஜர் இருக்குது. யார் கிளாம்பிங் த ஸ்டொமக், அப்புறம் பலூன்ஸ் ஃபில் பண்ணுறாங்க ஸ்டொமக் சைஸ், அப்புறம் தே ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன். ஸோ எந்த மாதிரி சர்ஜரிஸ் பீப்புள் கோ காமன்லி, அதில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடும், என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? ஸோ இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அறுவை சிகிச்சை இல்லாமவே வெயிட் குறைக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. அது ஒன்று பேர் வந்து கேஸ்ட்ரிக் பலூன். கேஸ்ட்ரிக் பலூன் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பலூன் மாதிரி இருக்கும், அதை ஸ்வாலோ பண்ண முழுங்க சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பலூனை இன்ஃப்ளேட் பண்ணி விடுவாங்க. இதனால் என்ன ஆகும், நம்ம வயிறோட கெப்பாசிட்டி குறையுது. ஸோ நம்ம வயிறே பாதி எப்பவுமே ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நேச்சுரலி நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோம். பேரியாட்ரிக் சர்ஜரியில் வந்து ஒரு வெயிட் லாஸுக்கு வந்து 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், இன்னொன்று வந்து மேல் அப்சார்ப்ஷன். ரெஸ்ட்ரிக்ஷனாக நம்ம சாப்பாடை குறைக்கிறது, மேல் அப்சார்ப்ஷனாக நம்ம சாப்பிட்றத வந்து ஒழுங்காக ஜீரணமாக ஆரம்பிக்கிறது. ஸோ தட் வே. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி அப்படி ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி கிளாம்பிங் வந்து வயிற்றோட பாகத்தை கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ நிறையா சாப்பிட முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனால் பீப்புள் வெயிட் லூஸ் பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ரொம்ப மேஜரான சர்ஜரி கிடையாது, பெரிய பைபாஸில் எதுவும் பண்ணுறது கிடையாது. இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், நம்ம வயிறு வந்து ஒரு பலூன் மாதிரி வருஷங்கள் போக போக அது திருப்பி வீங்கி போய் திருப்பி வெயிட் கெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அவங்க திருப்பி சப்போஸ் அவங்க ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் கூட, சும்மா ஸ்வீட் சாப்பிட்றாங்க, நிறையா காஃபி குடிக்கிறாங்க, ரொம்ப ஹை கேலரி டயட் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேஷண்ட்டோட டாலரன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் நல்லாயிருக்கும் இந்த சர்ஜரிக்கு. அண்ட் அவங்களுக்கு ரீஃப்ளக்ஸ் இருக்கக்கூடாது, ஹையாட்டஸ் ஹர்னியா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டமக்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஸ்டமக் வந்து ஒரு ஹை ப்ரெஷர் வேல்வ் மாதிரி ஆயிரும். ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு லூஸ் வேல்வ் இருக்குது, அந்த ஸ்லீவ் பண்ணோம்னா ரீஃப்ளக்ஸ் பயங்கரமாக காம்பவுண்ட் ஆகும். அண்ட் ஒன்லி திங் இஸ், இது ரிவர்சபிள் கிடையாது. ஏன்னா அந்த கட் பண்ணுற வயிறை வந்து எடுத்து விட்ருவோம் பாடியிலேருந்து. மேல் அப்சார்ப்டிவ் ப்ரொசீஜர் நிறையா இருக்குது. கேஸ்ட்ரிக் பைபாஸ், மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ். இப்படி என்ன பண்ணுவோம்னா, வயிறை வந்து சின்னது பண்ணி அது வந்து நம்ம இன்டெஸ்டைனுக்கு வந்து பைபாஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு நார்மல் கண்டினியூட்டியை கட் பண்ணி ஒரு 150 சென்டிமீட்டர்ஸ் தாண்டி போய் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ 150 சென்டிமீட்டர் டைஜஷன் வந்து ஆகிறதில்ல. ஸோ நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் அது ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகாமல் ஒரு பாகம் தான் டைஜஸ்ட் ஆகும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு நிறையா டயட்ரி மேல் நியூட்ரிஷ்மெண்ட் வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ நிறையா சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ அதான் நம்ம சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஒபிசிட்டி சர்ஜரி பண்ணுறதா, யூ ஜஸ்ட் கான் கோ டு எனி சர்ஜன். யூ நீட் டு கோ டு ஒரு நல்லா இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாள்கிட்ட தான் போகணும். ஏன்னா வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி மற்ற சர்ஜரிஸ் மாதிரி பண்ணிவிட்டு சரிப்பா திருப்பி வர தேவையில்லைன்னா சொல்ல முடியாது. லைஃப் லாங்காக ஃபாலோ அப் பண்ணோம். அப்பப்போ பிளட் டெஸ்ட் பண்ணோம், மினரல் லெவல்ஸ் செக் பண்ணோம், ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் செக் பண்ணோம், கால்சியம் எவ்ரி திங். ஏன்னா வந்து உங்களுக்கு பாடி ரிசர்வ் குறையிறதுனால இல்லை எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது ருட்டீனாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதுக்கு சப்ளிமெண்ட்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ டாக்டர், இப்போது இட் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து கிடையாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் காம்ப்ளிகேஷன். எவ்ரி சர்ஜரி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் காம்ப்ளிகேஷன். ஒரு சாதாரண அப்பெண்டிக்ஸில் கூட காம்ப்ளிகேஷன் வரலாம். ஸோ அதுக்குன்ட்டு நம்ம சர்ஜரி பண்ணாமல் இருக்க முடியாது. கரெக்டான இண்டிகேஷன்ஸ்க்கு எல்லாம் சர்ஜரிஸ் பண்ணணும். அதுதான் நான் ஃபீல் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்றது வந்து லிட்ரேச்சர் படிக்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெயிட் இருக்கிறவங்க அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க பண்ணுறது தான் வந்து லிட்ரேச்சர். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு இந்த சர்ஜரி ஒன்று இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணமே நிறைய செலிப்ரிட்டிஸ் போகிறாங்க, திடீர்னு ஒரு 30 கிலோ கம்மி பண்ணிடுறாங்க, 40 கிலோ கம்மி பண்ணிடுறாங்க, ஒரு சில பேர்லாம் 100 கிலோலாம் கம்மி பண்ணிடுறாங்க. ஹவு டு யூ see it? இது வந்து ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸாக இல்லை இது வந்து அவங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா டாக்டர்? ஒன்ஸ் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணாங்கன்னா வெயிட் லாஸ் இஸ் கோயிங் டு பி தேர். ஆனால் வந்து சொன்ன மாதிரி ஈவன் தோ ஒரு இண்டிகேஷன் இல்லாமல் கூட பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒழுங்காக ஃபாலோ அப் பண்ணி அந்த மெடிக்கேஷன்ஸு சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டாங்கன்னா லைஃப் லாங் அப்படி கண்டினியூ பண்ணலாம். பட் நான் ஒரு பர்சன் வந்து நான் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்லாம் இல்லை, ஐ வாஸ். பட் நீங்களே எவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க 50-60 kgs ஓவர் வெயிட், பட் யூ கான் டவுன். அதெல்லாம் நல்ல ஹெல்த்தி டயட் எக்ஸசைஸோட கண்டிப்பாக குறையலாம். நான் சொன்ன மாதிரி அன்லெஸ் இந்த ஒபிசிட்டி அவங்களோட ஹெல்த்தை பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு, அவங்களால தூங்க முடியல, பயங்கரமாக குரட்ட விடுறாங்க, வெயிட்னால நடக்க முடியல, வெயிட் வாட் கேன் ஐ சே, நிறையா ஸ்னோரிங் இருக்குது, ப்ரீத் பண்ண முடியல, ஆல் தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ், ஹார்ட் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் கண்டிப்பாக இட்ஸ் இண்டிகேட். ஓகே. ஸோ இப்போ லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷனில் இதை பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் லைஃப் சேவிங். 100%. யா. ஓகே. இல்லாட்டி மோரோவர் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு காஸ்மெட்டிக் இஷ்யூ. ஓகே. ஓகே டாக்டர். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இருந்த எல்லா கேள்வியுமே கேட்டாச்சு. ஸோ இப்போது லெட்ஸ் சே ஓவரால் கட் ஹெல்த் அப்படின்னா வாட் வுட் பி யுவர் ரெக்கமெண்டேஷன் டாக்டர்? இப்போ வந்து சர்ஜிக்கல் நான் சர்ஜிக்கல் ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அவங்க வந்து என்னோடய கட் ஹெல்த் நல்லா இருக்கணும், எனக்கு குடலில் லிவரில் வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா வாட் வுட் பி யுவர் அட்வைஸ் டாக்டர்? சரி, ஆன் அ ப்ராட் லெவல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கணும்னா, நிறையா பேஷண்ட்ஸ் வந்து தே டேக் டூ மச் டு தர் மைண்ட். தோனி சொல்கிற மாதிரி ஜஸ்ட் கீப் இட் காம், கீப் இட் சிம்பிள், கீப் இட் கூல். சில பேர்லாம் இட் பிகம் சைக்கலாஜிக்கல். லைக் இந்த பீக்கு படம் பார்த்துருக்காங்கல்ல, கரெக்டாக வந்து இந்த டைமுக்கு போனோம், இவ்வளோ மோஷன் போனோம், இந்த கலரில் தான் இருக்கணும், இந்த ஸ்மெல்லில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒப்சஷன் மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் தேர் obsessed with that, it becomes லைஃப் லாங் ப்ராப்ளம். அண்ட் அவங்க தான் ரொம்ப டிஃபிகல்ட் பீப்புள் டு ட்ரீட். ஏன்னா வந்து they have an expectation which cannot meet. See, basically eat a balanced diet, healthy diet. நம்ம வந்து ரொம்ப ஹைஃபையாக இப்போ பவர் மீல்ஸு இந்த சூப்பர் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. Our basic South Indian food itself is fantastic. A good combination of protein, carbohydrate, minerals. Don't overdo anything. We are also human beings. Everybody likes to indulge once in a way. அதெல்லாம் தப்பே கிடையாது. As long as we don't overdo anything. A good gut health is important. Lot of vegetables we need to eat and try to avoid. Unfortunately, இன்றைய காலத்தில் வந்து ஆர்கானிக் ஃபுட்லாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். But with what we have, we need to manage. So a good combination of all the vegetables, fruits. If you're a non-vegetarian, don't have too much of oily and fried foods. Have healthy food. Eat regularly, 3 meals a day. Don't skip in the pathya irukradala. I mean, for some people it may be a religious or sentimental value, but in the long run it will affect your health. நல்லா 3 வேளை சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. And don't eat too late into the night. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 3 hours கேப் between your food and your sleep. What else? Drink lot of water, keep yourself well. நல்லா தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் பாடியை, டீஹைட்ரேஷன் பண்ண வேண்டாம். And basically I think that's about it. Okay. High fiber diet. ஸோ மக்களே, டாக்டர் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபார் குட் கட் ஹெல்த், உங்கள் தொப்பையின் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல சாப்பாடாக 3 வேளை சாப்பிடுங்க. அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கட்டும், ப்ரோட்டீன் பேலன்ஸ்டாக இருக்கட்டும். உங்களுக்கு நிறைய சாப்பாடு பிடிச்சிருக்கும், அதை டெய்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஜங்க் ஃபுட் அப்படின்றத 10 நாள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு முறை அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டையும் சாப்பிட்டுக்கலாம், அதே சமயம் உங்களோட கட் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணலாம். அதில் அவர் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயமும் சொன்னார், நல்ல எக்ஸசைஸ். ஸோ நல்ல சாப்பாடு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், நிறைய தண்ணி, இதுதான் வந்து கட் ஹெல்த்துன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு தாரக மந்திரம். ஸோ டாக்டர், உங்களோட செம்ம பிஸி ஸ்கெடியூலில் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா இந்த
பாட்காஸ்ட்டுக்கு டாக்டரை கூப்பிடும்போது நான் மத்தியானம் வரேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சர்ஜரி வந்தது. ஆனாலும் அந்த சர்ஜரியும் முடிச்சுட்டு ஹீ கேம் ஆன் டைம் நமக்காக. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த டைம். Always a pleasure to be associated with you, Biglee. Such a pleasure. Thank you so much for having me. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். மக்களே, நம்ம இந்த எபிசோடில் உங்களுக்கு அகெயின் இந்த ஹர்னியாவை பற்றியோ இல்லை வெயிட் லாஸ் சர்ஜரியை பற்றியோ இல்லை உங்கள் கட் ஹெல்த் பற்றியோ எந்த கேள்வி இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தெரியாத விஷயத்தை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது நீங்கள் எதிர்பார்த்தது எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லா கமெண்ட்டையும் நான் படிப்பேன்றது உங்களுக்கே தெரியும். டில் மை நெக்ஸ்ட் எபிசோட், திஸ் இஸ் டாக்டர் பிரேம்குமார் பாலச்சந்திரன் வித் மீ பிக்லி, ஓவர் அண்ட் அவுட். தேங்க்யூ. இன்றைக்கி டாக்டர் பிரேமோட பாட்காஸ்ட்டில் ஹர்னியா சர்ஜரி, ப்ரிவென்ஷன், காம்ப்ளிகேஷன் அண்ட் முக்கியமாக வெயிட் லாஸ் சர்ஜரியை பற்றி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. இதே மாதிரி பல எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ், ஃபிட்னஸ் கோச்சஸ், நியூட்ரிஷனிஸ்டோட பாட்காஸ்ட்டை பார்க்கணுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.